ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ராயல் என்ஃபீல்டுனாலே ப்ரீமியம்னு நினைக்கிற நிறைய யூசர்ஸ்க்கு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் லான்ச் பண்ண வண்டி தான் ஹண்டர் 350. வெறும் 1,49,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வர இந்த வண்டிக்கு மக்கள் மத்தியில் நிறையவே வரவேற்பு இருந்ததுன்னு சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர்லையுமே ஒரு மாசான அப்டேட் வந்து இந்த ஹண்டர் 350 வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. என்ட்ரி லெவலில் ஒரு நல்லவே ஒரு அஃபோர்டபுளான வண்டியாக வந்து இந்த வண்டி வந்து இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புது கலர்ஸ் ஆகட்டும், பேஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஷார்ட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்த்தர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹண்டர் 350 என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஹண்டரில் வந்து நமக்கு ஒரு பேஸ் மாடல் வந்து அவைலபிள் இருந்தது. அதை வந்து ஃபேக்ட்ரி பிளாக்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோக்ஸ் வீலில் வந்து வந்துட்டு இருந்தது. ஆலாய் வீல் வந்து கிடையாது. ஸோ இந்த பேஸ் மாடலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இப்போ ஒரு புது மாடலுமே வந்து விட்டுருக்காங்க. அதாவது பேஸில் வந்து ப்ரீமியம் அப்படின்ற மாடலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கரீலா அஃபெக்ஸ் 450க்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடலில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் சில ஃபீச்சர்ஸ் அப்டேட்ஸும் வந்து கொடுத்தாங்க. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்டர் 350ல் பேஸ் ப்ரீமியம் அப்படின்ற இந்த மாடலில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் அப்டேட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ பேஸ் மாடலாக இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பேஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோக்ஸ் வீல் மட்டும்தான் வந்து ஆப்ஷனாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபோக்ஸ் வீல் வந்து கண்டிப்பாக யூஸே ஆகாது. அலாய் வீல் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன் வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செமி டிஜிட்டல் கன்சோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் வேரியன்ட்ஸில் அவைலபிள் இருக்கிற அந்த ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் ட்ரம் பிரேக்கில் தான் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு அடுத்த 2 மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைட்லையுமே டிஸ்க் ஆப்ஷன் வந்து ஆப்ஷனாக இருக்குது. பட் இந்த பேஸ் மாடலை பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் வேரியண்ட்டுமே அவைலபிள் இருக்குது. ஸ்டில் இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த ஃபோக்ஸ் வீல் எடுத்துகிட்டு அலாய் வீல் போட்டது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்ல முடியும். இப்போது இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்மேக் பிளாக் அப்படின்ற ஒரு கலருமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்த பேஸ் வேரியண்ட்டில் இருக்கிற அந்த கலரை விட டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுது. பார்க்குறதுக்குமே நல்ல ஒரு பிளாக் கலரில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் வேரியண்ட்டு. ஸோ மிட் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அந்த பழைய 3 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் அது பழைய மாதிரி தான் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான கலர்ஸ்னு வந்து சொல்ல முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மும்பை எல்லோ அப்படின்ற ஒரு கலர். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் 350 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த டோக்கியோ பிளாக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலருக்கு ஒரு நேமெல்லாம் வச்சு ஒரு சிட்டியோட நேமெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் அந்த சிக்னேச்சரை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பை எல்லோ அப்படின்ற ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க்கில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டியூவல் டோன் ஃபினிஷோட வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அட்டகாசமாக இருக்குங்க இந்த கலர். எனக்குமே பர்சனலாக இந்த எல்லோ கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ரெட்ரோ ஃபீலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வண்டியாக வந்து எனக்குமே வந்து தோணுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான் ஷூட் ஒயிட் அப்படின்ற ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையே பெயிண்ட் ஸ்கீம்லாம் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெயிண்ட் ஸ்கீமுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெயிண்ட் ஸ்கீம். இந்த 2 கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு இந்த கலர் வந்து பிடிக்கும்னு வந்து நினைக்கிறேன். பக்காவான ஒரு ரெட்ரோ ஃபீலில் வந்து அந்த டிசைன் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் ஸ்கீமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஹைக் வந்து எதுவுமே பண்ணலைங்க. இதுதான் மெஜாரிட்டியான விஷயம். ஏன்னா நமக்கு இந்த புது பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருந்தாலுமே ப்ரைஸ் வந்து பழைய மாதிரியே தான் ஆஸ் யூஷுவல் வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டில் மொத்தமாக ஒரு 5 கலர்ஸ் வந்து இருக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.7 லட்சம் வந்து இருக்குது. ஆன்ரோட் எப்படியும் ஒரு 2.25 இந்த ரேஞ்சில் வந்துடும் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஷோரூமில் போயிட்டு ரீசெண்டாக இந்த லான்ச் பண்ண
கரீலா 450 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350யுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம். எத்தனை பேருக்கு ரிவ்யூ வந்து தேவைப்படுது அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுப்போம். ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த ஹண்டர் 350. கண்டிப்பாக இந்த பெயிண்ட் ஸ்கீம் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. ஹோண்டா இந்த மாதிரி வண்டிகள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லிமிட்டடான ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்குது. அதாவது ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க கம்பேர் டு ஹோண்டா. இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டைரக்ட் காம்படிட்டர் நமக்கு வந்து ஹோண்டாவில் இருக்க வெஹிக்கல்ஸ் தான். இந்த வெஹிக்கல்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ஃபீல்டில் கலர் ஆப்ஷன்ஸ் நல்லாவே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து எந்த இடத்துலையும் கலர்ஸ் வந்து ஓவர் டன் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸாகவும் வந்து இருக்குது. கண்டிப்பாக இதுக்காகவே வந்து 2026 இந்த வண்டிகளை வந்து கன்சிடர் பண்ணலாம். எஸ், டெஃபினெட்லி நம்ம இதுக்கான ஃபுல் வீடியோவும் வந்து மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ஹார்ட்லஸ் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பாய்.